இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அன்பு தெய்வமே, இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கும் உம்முடைய அடைக்கலத்திலே நாங்கள் தஞ்சம் புகுவதற்கும் இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரே, உம்முடைய சொற்படி நாங்கள் வாழுகின்ற மக்களாக, இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழுகின்ற மக்களாக, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கடைபிடித்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் மனநிறைவையும் அடைகின்ற மக்களாக எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது இறை வார்த்தை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வளிக்கும் ஊற்றாகும், சாவை விளைவிக்கும் கண்ணிகளுக்கு அது மனிதரை தப்புவிக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் என்பது கடவுள் மேல் கொள்ளும் பக்தி, கடவுள் மேல் கொள்ளும் அன்பு, அவரை நோக்கி ஜெபம் செய்வது, இடையறாது வேண்டுதல் செய்வது, அவருடைய கட்டளையை கடைபிடிப்பது, அவரில் தஞ்சம் புகுவது, இரவும் பகலும் அவரை தியானிப்பது, அவருடைய இறைவார்த்தையில் நிலைத்திருப்பது, அதுதான் கடவுளிடம் கொள்ளும் அச்சம். வாழ்வு தருகின்ற ஊற்றாக கடவுள் மேல் கொள்ளும் பக்தி இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் நிலையான வாழ்வு தருகின்ற ஊற்றாக இது இருக்கிறது. வாழ்வை தந்தவர் கடவுள், வாழ்வின் ஊற்று அவரே. எனவே கடவுளிடம் தஞ்சம் புகும்போது வாழ்வின் ஊற்றை கடவுள் தருகிறார். சாவை விளைவிக்கும் கண்ணிகள் எப்படி உருவாக்கப்படுகிறது? கண்ணிகளை செய்து அதனுள் வாசனை தருகின்ற உணவுப் பொருட்களை போட்டு வைப்பார்கள். உணவை உண்ணும் வேட்கையில் கண்ணி இருப்பது தெரியாமல் கண்ணிக்குள் மாட்டி உயிரை விடுகின்ற மிருகங்கள் ஏராளம். இதுபோல வாழ்வில் பிரச்சனையில் அகப்பட்டு இறுதியில் கண்ணிகளை போன்று இறுகும் போது, ஐயோ கடவுளே, இந்த கண்ணிகளுக்குள் அகப்பட்டு விட்டேனே என்று ஏங்கும் மனிதர்கள் பலர் உண்டு. தன்னுடைய வாழ்வை மாய்த்து கொள்பவர்களும் உண்டு. இதிலும் மரணத்தின் கண்ணி மிக கொடூரமானது. அது பலருடைய வாழ்க்கையில் உண்டு. மனிதரை தகர்க்கின்ற கண்ணி அது. வாழ்வை வளம் பெற விடாமல் அடைக்கின்ற கண்ணி அது. மனிதனை அடியோடு சாய்க்கின்ற அந்த கண்ணிதான் மனிதரை அது அழிக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இறை அச்சம் உன்னிடம் இருந்தால் இந்த சாவின் கண்ணியினின்று தப்புவிப்பாய். உன்னால் தப்ப முடியும். கடவுள் உன்னை தப்புவிப்பார். ஏனென்றால் இறை அச்சம் மனிதனை சாவின் கண்ணியினின்று தப்புவிக்கிறது. கடவுள் உன்னை தப்புவிப்பார். மரணத்தை வென்றவர் மரணத்தின் கண்ணியினின்று உன்னை தப்புவிப்பார். நாம் தகர்ந்து போக வேண்டும், நமது குடும்பம் தகர்ந்து போக வேண்டும் என்று நினைத்து ஒரு சிலர் கண்ணி உருவாக்குவது உண்டு. ஆனால் அந்த கண்ணிகளில் நாம் விழாமல் தப்புவிப்பவர் கடவுள். எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நாம் செல்லுகின்ற பாதையில் கண்ணிகள் உண்டு. அதில் அகப்பட்டு விடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தி கடவுளிடம் இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே இதற்காக ஜெபித்து இந்த நாளை ஆரம்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.